சற்று தியானிக்கும்படியாக. ஆமென். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஒரு கிறிஸ்தவன் தினசரி தேவனோடு ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் தேவனோடு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. முதலாவதாக ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். போதும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் தினசரி தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்காக சொல்லும்போது, பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிற தகப்பனை எங்கே இருந்தாலும், ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அதிகமாய் பெற்றோரை நேசிக்கிற பிள்ளைகள் அடிக்கடியாக போன் பண்ணி பெற்றோரிடத்தில் பேசுவார்கள். ஹல்லேலூயா. உண்மையா பேசுவாங்களா? சில பிள்ளைகள், பாசம் இல்லாத பிள்ளைகள் பேசுவதே இல்லை. பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர் போன் பண்ணி பிள்ளைகளிடத்திலே பேச வேண்டிய கண்டிஷன் இருக்கும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவன் தினசரி தேவனோடு பேசுகிறவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் தினசரி தேவனை தேடினால் அவனுக்கு பிழைப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தரை யாரு தேடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிழைப்பு ஊட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்திலே பார்க்கும்போது இன்னும் நாம் படிக்கும் பார்ப்போமானா, வேதம் சொல்லுகிறது, ஆமென், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடி பாருங்கள். ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேட வேண்டிய சமயத்தில் தேடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் நோந்து பாருங்க. யாரும் இப்ப தூங்க வேண்டாம், இப்ப யாரும் ஜெபிக்க வேண்டாம். ஆமென். காலையிலே ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து நிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் தயவு செய்து நோந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, 55:6 சொல்லுது, கர்த்தரை கண்களைய சமயத்தில் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் காலையில எப்ப இருப்பான் என்று சொல்லி அந்த நேரத்துக்கு தேடி போகிறோமே, இயேசுவிடத்துல எப்ப பேசுவதற்கு ஒரு டைம் வச்சிருக்கிறோமா? கர்த்தரிடத்துல பேசுவதற்கு ஒரு டைம் இருக்கிறதா? அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை கேட்கிறது, அவரை கண்டடைய சமயத்துல தேடி வாருங்கள். ஹல்லேலூயா. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனை தேடுகிறவனுக்கு நீங்க விரும்புகிற எல்லாம் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆமென், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வசனம் இருக்குதா? ஹல்லேலூயா. சங்கீதம், ஆமென், சங்கீதம் 34:10 சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் குறை வருகிறது? ஹல்லேலூயா. ஏன் நம்ம கஷ்டப்படுகிறோம்? ஏன் நம்ம வேதனைப்படுகிறோம்? அதுக்கடுத்து ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிச்சிருங்க. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவப்பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை தினமும் தேடுவீர்களானால் உங்க வாழ்க்கையில பிழைப்பு இருக்கிறது, உங்க வாழ்க்கையில நன்மைகள் இருக்கிறது. அப்படி மட்டும் இல்ல, கர்த்தரை தேடுகிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குற தேவன். அது மட்டும் இல்ல, பஞ்சகாலத்தில் உங்க உயிரோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சகாலத்தில் உங்களுக்கு ஏதாவது குறை வந்ததா? கொரோனா சீசன்ல ஏதாவது குறை வந்ததா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பட்டினி கிடந்தாங்க பாத்தீங்களா? ஆமென். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பஞ்சகாலம், கொரோனா காலம்,
வெளியில் இறங்க முடியாத நேரம், யாரையும் பார்க்க முடியாத காலம், யாரிடத்திலே நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாத காலத்திலே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் கூட கணவனார் பார்க்க முடியாது, பிள்ளைகள் பார்க்க முடியாது, உறவுகள் பார்க்க முடியாத நேரத்திலே இயேசு உங்களை தேடி வந்தாரே. தேடி வந்தாரா? அநேக சாட்சிகளை கேட்க முடிந்தது. யார் வந்து பார்க்க முடியாத இடத்துல ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து அவர் பரம வைத்தியராக, அவர் பரம டாக்டராக அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்தாரே. வசனம் சொல்லுது, பஞ்ச காலத்திலே உயிரோட காக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. எல்லாருக்கும் மேல இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் மேல இல்ல. காலையில ஆமென் கர்த்தரை ஆமென் தினசரி தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை எப்ப தேடணுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறான், சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வாசியுங்கள். காலையிலே கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி, காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருக்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்தத்தை கேட்டருளும், உமக்கு நேராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன். உம்மை காத்திருக்கிறோமா தேவப்பிள்ளை? நாம் காலையில தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிற அனுபவம், காத்திருக்கிறவனுக்கு ஆமென். காலையில வந்து காத்திருக்கிறவன் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:18 வாசிங்க. நீதிமொழிகள் 8:17 வாசிங்க. கடைசி பகுதி நீதிமொழிகள் 8:17. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். 18 ஐஸ்வரியமும் 19 பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலம் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவனை மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படி. ஹல்லேலூயா. அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான், அவன் களஞ்சியத்தை நிரப்புவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையிலே காத்திருக்கிறவனுடைய களஞ்சியம் நிரம்பும். அதிகாலையிலே காத்திருக்கிறவனுக்கு குறைவு நிறைவாகும். அதிகாலையிலே காத்திருக்கிறவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். நான் கட்டுக்கதை அடிச்சுட்டு போதெல்லாம் வேதத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே ஏன் நம்முடைய களஞ்சியம் நிரம்பல? மாசம் சம்பளம் வாங்குறோம், வரும்போது சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பொங்கல் கையோட வராங்க. ஏன் வராங்க? வண்டி கடைக்காரன் அவனுக்கு இவனுக்கு வேதம் என்ன சொல்ல எல்லாம் தலை நுகுந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அவனுடைய களஞ்சியம் நிரம்பும். களஞ்சியம்னு சொன்னா என்ன? நமக்கு வீட்டுக்கு இருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கையிட்டு செய்கிற வேலை, கையிட்டு செய்கிற காரியம், இந்த களஞ்சியம் ஏன் நிரம்பல? ஆமென். நான் கேட்கிறேன், 12 மணி 1 மணிக்கெல்லாம் வேலை கிளம்பி போகிறீங்களே? ஆமென். இல்ல ஆமென். 4 மணிக்கு வேலை கிளம்பி போகிறோமே, 5 மணிக்கு வேலைக்கு போகிறோமே, 7 மணிக்கு வேலைக்கு போகிறோமே. அதுக்கு முன்ன கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி தேவனோடு பேசணும், அதுதான் விசுவாசி. ஒரு பிள்ளை தகப்பனோடு பேசணும், அதுதான் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் தகப்பனிடத்துல ஓரம் கட்டுவாங்க. தகப்பனையும் தாயும் ஓரம் கட்டிட்டு ஒரு ஸ்டேஜ் வரும்போது வந்து நிற்பாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எனக்குள்ளத போடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இப்படிதான் இருக்கிறாங்க. தேவனிடத்துல பேச மாட்டாங்க, தேவனோடு உறவாட மாட்டாங்க, தேவனுடைய காரியத்துல செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மட்டும் வேணும்? களஞ்சியம் மட்டும் நிரம்பணும். ஹல்லேலூயா. என்ன நிரம்பணும்? ஆசீர்வாதம் மட்டும் வேணும்.
வசனத்தை சொல்லுவாங்க. ஆமென். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தீரே, என்னையும் ஆசீர்வதியும், யோபையும் வீட்டையும் வேரியடைத்து பாதுகாத்தீரே. அப்ப ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு ஈசாக்கு அந்த காலத்துல பட்ட பிரதிஷ்டை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னாரு, ஒரு மோரியா தேசத்திலே உன்னுடைய புத்திரனை கொண்டு அவன் புத்திரனை கொண்டு என்ன செய், மோரியா மலையிலே பலி செலுத்து என்று சொன்ன போது, இந்த ஆபிரகாம் பிள்ளையாண்டானை கொண்டு போகும் வழியிலே அவன் கேட்கிறான், அப்பா ஆடு மட்டும் இருக்குது, பலி செலுத்த விரவு கட்டை இருக்குது, நெருப்பு பட்டி இருக்குது, பலி செலுத்த ஆடு எங்கே என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, கர்த்தர் பாரு. அதுக்கப்புறம் ஈசாக்கு கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஆமென். கர்த்தர் என்ன வேணுமானாலும் செய்யட்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒப்பு கொடுத்த காரணத்தினாலதான் அவர் விதைத்த ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கண்டார். நீங்க எத்தனை பேர் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜெபம் மட்டும் ஈசாக்க போல 100 மடங்கு ஆசீர்வதியும். உங்க வாழ்க்கையில ஏதாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஏதாவது தியாகம் பண்ணி இருக்கிறீங்களா? யோபு வீடை பாதுகாக்கும்படியா, ஆமென், கர்த்தர் பாதுகாக்கும்படியா அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை தியாகம் பண்ணி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவர் கர்த்தருக்கு பயந்தவராய் இருந்தார், பொல்லாப்புக்கு விலகினவராய் இருந்தார், அவர் நீதிமானாய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார், பொல்லாப்பை விட்டு விலகிறவராய் இருந்தனால அவருக்குள்ளது எல்லாத்தையும் கர்த்தர் வேலி அடைந்தார். இதுல ஒன்னாவது நம்ம வாழ்க்கையில இருக்குதா? ஹல்லேலூயா. ஒரு காரியம், யோபு போல ஆசீர்வாதம் கேட்கிறோமே, யோபு செய்தது போல ஒரு காரியமாவது நம்மளிடத்துல இருக்கிறார். ஒண்ணு வேண்டாம், பொல்லாப்பை விட்டு விலகிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, நீ அதிகாலையில தேடினா உன் களஞ்சத்தை நடக்கும், உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிரப்புவேன். அது மட்டுமில்ல, பஞ்ச காலத்திலே உன்னை உயிரோடு காப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானா இன்னும் அடுத்த காரியத்துக்காக நான் போக விரும்புகிறேன். இங்கே ஆமென், அதிகாலையிலே தேடி நாம பாருங்க, தேடினா போராது, எப்படி தேட வேண்டுமா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். முழு இருதயத்தோடு தேடுவீர்களானா என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பேன். அப்ப திரளா வந்து என்ன செய்வாங்களா? அநேகர் வந்து என்ன செய்வாங்களா? ஆராதிப்பாங்க. கூட்டமா வந்து ஆராதிப்பாங்க, கூட்டமா வந்து ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து பாருங்க, கூட்டமா ஜெபிப்பாங்க, வருவாங்க, ஆராதிப்பாங்க, அவங்க விண்ணப்பங்களை வைப்பாங்க, நான் செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனா யார காண மாட்டாங்க? ஹல்லேலூயா. இயேசுவை காண மாட்டாங்க. ஹல்லேலூயா. யார காண மாட்டாங்க? இயேசுவை காண மாட்டாங்க. அதிகாக அமன் வெறும் பிள்ளைகளே, அநேகர் வருவார்கள், கூட்டமா வருவார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள், விண்ணப்பம் பண்ணுவார்கள், எல்லாத்தையும் என்ன செய்வாங்களா? ஆண்டவர் கேட்டு செவி கொடுப்பார், அவர் பதில் கொடுப்பார். இரக்கமுள்ள தேவன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், அவர் எல்லாம் செய்வார். ஆனா இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனம். முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்ச கர்த்தரோடு பேசணும். தினமும் ஜெபிக்கிற ஒருவன் காணுவான். தினமும் அதிகாலையிலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் குறைவுகள் நிறைவாகும், அவன் களஞ்சியம் நிரப்பப்படும். அவன் முழு இருதயத்தோடு தேடுவானானால் அவன் கண்டடைவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி தினமும் கர்த்தரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், வாசியுங்கள், தினமும் ஜெபிக்க வேண்டும். வாசியுங்கள், சங்கீதம் 86ஆம்
86:3 வாசியுங்கள். ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆமென், தினமும் கர்த்தரை தேட வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்திலே, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், களர்ச்சி நிரப்பப்பட வேண்டுமானால் அவன் அதிகாலையிலே கர்த்தரை தேடி வர வேண்டும். இரண்டாவதாக ஒரு தினமும் ஒரு கிறிஸ்தவன் தினமும் செபிக்கிறவனாய் மாற வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. நீங்க உலகத்தில் எதை செய்தாலும் எல்லாம் வேஸ்ட் தான். தாவீது சொல்லுகிறார், சாலமோன் சொல்லுகிறான், எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்தாச்சு, எல்லாம் அனுபவிச்சு, தேவையானது எல்லாம் அனுபவிச்சு. ஆனா அனுபவிச்ச எல்லாமே வேஸ்ட் தான், எல்லாமே குப்பை தான். ஹல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன்னா, நமக்கு கிடைக்கிற நேரத்தில் செபிக்கணும். ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை உலகத்துல மனுஷனோட சொல்லுகிறது அல்ல, உங்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவன் ஸ்தோத்திரம் பண்ணுவானா, ஆமென். நம்ம துறப்பாசு சொல்லும் போது ஒரு பாசு ஒரு இடத்தில் இருந்து இனி ஒரு இடத்துல இடம் மாறி வரும்போது அந்த சபையை அவர் பொறுப்பெடுக்கும் போது பயங்கரமான பிரச்சனை அந்த சபைக்குள்ள இருந்துதான். அந்த புதுசா வந்த பாஸ்டருக்கு என்ன தெரியணும்னு தெரியலையா, சபையை விட்டுட்டு போவதா மாற்றம் கேட்டுட்டு போவதா என்ன என்று தெரியாதபடிக்கு இருந்தாராம். அப்ப அந்த பாஸ்டர் ஒரு தீர்மானம் எடுத்தாராம், ஆண்டவரே நான் 5000 ஸ்தோத்திரம் போடுவேன், பாக்கி உள்ளதெல்லாம் நீங்க பார்த்துடுங்க. என்ன நடந்தது தெரியுமா? அவரு எண்ணி 5000 ஸ்தோத்திரம் அந்த பாஸ்டர் போட்டாராம். போட்டு முடிகிறதுக்குள்ளால அவருடைய பிரச்சனை சாலாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால பிரச்சனை? பெரிய பிரச்சனை, அதை சால்வ் பண்ணவே முடியாதான். அது அவருக்கு வழி தெரியல. ஆனா அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சானா, ஆமென். ஆண்டவரிடத்துல சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இங்க ஏதாவது செய்யுங்க. அதை விட பெரிய பிரச்சனை நம்ம குடும்பத்துல ஒண்ணு இல்லை. நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நாள்தோறும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து பாருங்க. எப்படி ஜெபித்தா வராது? எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி சொன்னேன், முழு இருதயத்தோடு கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. முழு சிந்தனையோடு கூப்பிட வேண்டும், முழு இருதயத்தோடு கூப்பிட வேண்டும். இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, முழு மனதோடு கூப்பிடுங்க. முழுசா அறவரையில ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியும், அறவரை ஒண்ணு அங்க வர முடியாது. முழுசா கூப்பிடு, உண்மையாய் கூப்பிடு. ஆமென். ஒரு வசனம் சொல்கிறது, அவன் இருதயத்தில், அவன் என்னிடத்தில் இருதயம் இழகி அழுதபடியால் நான் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இருதயம் இழகி அழுதபடியால் நான் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டேன். அப்போ ஒரு தேவ பிள்ளை மனஸ்தாபப்பட்டு கூப்பிடும் போது மனுஷன் இறங்கினானோ இறங்கல, மனுஷன் கல்லான மனுஷன் நீங்க என்ன சொன்னாலும் இறங்க மாட்டான். ஹல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிங்க. ஹல்லேலூயா. மனுஷன் எந்த விதத்திலும் இறங்கவே மாட்டான். நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. ஒரு குருடன் கூப்பிடுகிறான் பாருங்க, சாதா கூப்பிடுகிறான். ஆமென். தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொன்னபோது அவனை ஒரு கூட்டம் தடை பண்ணுகிறது. அவர் கேட்கிறான், ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு இலகின உள்ள பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு இலகின உள்ளம். அந்த உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்கிறான். உன் உள்ளம் எங்க இழகும்? நீ எப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாய்? உன் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறாயா? உன் வேதனையை சொல்லுகிறாயா? உன் கஷ்டத்தை சொல்லுகிறாயா? நம்ம யார்கிட்ட போய் அழுவோம் தெரியுமா? அம்மாட்ட போய் அழுவோம். நம்முடைய பிரச்சனையை அம்மாட்ட போய் அழுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அழுவோம். இதெல்லாம் பிந்தி வேதனை தான் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க சொல்ற பிரச்சனை 4 நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஹல்லேலூயா.
அனுபவிச்சிருக்கிறீங்களா? உண்மையா அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கேன், அனுபவிக்கலையா? ஆனால் தேவனிடத்துல சொல்லும் போது அவர் யார்கிட்டயுமே சொல்ல, அவர் உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஜெபித்து விடுதலை பெற்றவன் எவனும் தோத்து போனதில்லை. நீங்க உங்க குடும்பத்தில் எனக்கு ஜெபத்தை ஆரம்பிங்க. இந்த புது வருஷத்துல இருந்து ஜெபத்தை ஆரம்பிங்க. இந்த புதிய வருஷத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அதிகாலையிலே ஜெபிப்பேன். இரண்டாவதாக தினமும் உம்முடைய பாதத்திலே ஜெபிப்பேன். ஆமென். யோனா நல்ல காலத்துல ஜெபித்தது மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்திருந்தா மீதுக வைத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு அர்ப்பணித்துனா மீதுக வைத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. உண்டா ஏதாவது? கர்த்தர் சொன்னாரு, நினிவேவுக்கு போ. அங்க போயிருந்தா பிரச்சனையே இல்லை. அங்க இலவச கப்பல், ஆமென், இலவச படகு. இங்க தர்சோவுக்கு போறதுக்கு கப்பல் ஆயத்தமா இருக்கிறது. நீ வழி தப்பி போகிறதுக்கு சத்தான் உனக்கு வழி ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீ சொல்வதற்கு, கர்த்தருடைய காரியத்தை விட்டு தூரம் போகிறதுக்கு ஆமென், சாத்தானும் ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருந்தானா? யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது தர்சோவுக்கு அடுத்த கப்பல் ரெடியா இருக்கு. இருந்ததா இல்லையா? இப்படி இருக்குது. இருந்ததா இல்லையா? இருந்தது. கூலி கொடுத்து கப்பல் ஏறுகிறான். நம்ம இன்னைக்கு இலவச கப்பல் ஏறது மனசு. இன்னைக்கு ஊழியக்காரங்க சொல்றாங்க, செபிங்க, காத்திருங்க, உங்க உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க கொடுக்காத பட்சத்துல ஆமென், யோனாவை போல சாத்தான் அழகா ஒரு வழியை ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஒரு கப்பல் ரெடியா வச்சிருந்து இவனை ஏறி போனான். நம்ம சொல்றது இதுதான் தேவ சித்தம். இதுதான் தேவ சித்தம். எப்போ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்னடிச்சு திரும்பி போகும்போது அங்க ஒரு காரியம் ரெடியா இருந்தா அதுதான் தேவ சித்தைன்னு போவோம். ஆனா பின்னணியை யோசிக்க மாட்டோம். பின்னாடி யோசித்தானா? பின்னாடி யோசித்து பார்த்தானா? எங்க போறேன்னு யோசித்து பார்த்தானா? ஒண்ணு யோசிக்கலாம். அவன் கிடைச்சினா கர்த்தர் சித்தத்துல அவன் கப்பல் வந்து நின்று ஏறினா ஆண்டவர் கொஞ்சம் தூரம் போகிறது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணான். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு அப்புறமா கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிக்கிறாரு. வேற ஒன்றைகள் ஒரு பெருங்காற்று தான். அங்க கேட்கிறதே, ஓ பிள்ளையே, கீழ்ப்படியாத பட்சத்திலே ஆண்டவர் கையை விட்டுருவாரு. கர்த்தர் கையை விட்டா அடுத்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெருங்காற்றுக்குள்ளே வருமானால் அதுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டு ஒருவனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒருவனாலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு உன்னை காப்பாற்றுவதற்கு முடியும். இன்றைக்கும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளையும் ஜெபிக்க அர்ப்பணித்து கர்த்தருடைய உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்திலே சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பாயானா இன்றைக்கு உன்னுடைய விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இறங்கி வருவாயானா, விழுந்த இடத்தை நீ தேடி பார்ப்பாயானா, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, எந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை திரும்பி பார். அதை திரும்பி பார்த்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து நீ ஒப்புரவாகி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வாயானா இன்றைக்கு கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். கர்த்தாவே, கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும், என் கூப்பிடுதலை செவி கொடு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த பகுதியாக சொல்லி இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 86 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைக்கு ஒப்பும் இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எப்போ? துயரப்படுகிற நேரத்தில். ஹல்லேலூயா. வேதனைப்படுகிற நேரத்தில். நான் சொல்லுகிறது, வேதனை வருவதற்கு முன்பதாகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு விரோதமாக இன்றைக்கு நீங்க பல காரியங்களை செய்யலாம்.
தேவ பிள்ளையே, எந்த மனுஷனோடையும் போராடலாம், ஆனா தேவனோட போராடி ஒருவனும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையின் காலத்திலே உங்கள் ஒவ்வொருவரை, ஹல்லேலூயா, கிருபையின் காலத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து நடத்துகிறார். நீங்க விழாதபடி காத்து நடத்துகிறார். இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் உங்களுக்கு ஜெபிக்க முடியாட்டா, இந்த காலத்தில் உங்களுக்கு ஆராதிக்க முடியாட்டா, இனி ஒரு உபத்திர காலம் வரப்போகிறது. வேத வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. அப்ப நீங்க எப்படி நிப்பீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்க முடியல, இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழ முடியல, ஒரு சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வர முடியல, ஒரு சனிக்கிழமை ஒரு காரியத்தை செய்ய முடியல. தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆமென் வருவதற்கு யோசிக்கிறோம். இன்னைக்கு வர முடியாட்டா, இனி ஒரு உபத்திர காலம் வருகிறது. அதுல நீங்க எப்படி இருக்க போறீங்க? இன்னைக்கு இயேசு இரக்கமுள்ள தகப்பனாக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார், அதிசயம் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு, வருகிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை 5 காசு இல்லாதபடிக்கு சால்வ் பண்ணுவார். உங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தகப்பன். இன்னைக்கு ஜெபிக்க முடியாட்டா, எந்த காலத்தில் ஜெபிக்க முடியும்? இது உபத்திரவ காலம் வரப்போகிறது. வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆகார பஞ்சம் அல்ல, வசனம் கேட்காத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. அந்த காலத்திலே ஆமென் நீங்கள் தான் இன்னைக்கு வசனத்தை படிக்க வேண்டுமே. வசனம் சொல்கிறது, ஆண்டவரே நீர் நல்லவரும், நீர் நல்லவரும், மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை விடுதலை கூட வாசிங்க. 5. ஆண்டவரே நீர் நல்லவரும், மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதே பிள்ளைகளே, நீங்கள் நான் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் அந்த வசனம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, கர்த்தர் நமக்கு நல்லவராகவே. நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவன்னு சொல்ல முடியும். நீங்க உங்களே சொல்லி பாருங்க, என்ன சொல்ல வேண்டாம், உங்களே சொல்லி பாருங்க, நீ நல்லவன்டா கெட்டவங்களான்னு. கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க எல்லாம் நல்லவங்க. ஹல்லேலூயா. நல்லவர்கள், நல்லவரும் அவர் மன்னிக்கிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர் உங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அவரை அவர் கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு கிருபையினாலே, ஹல்லேலூயா, கிருபை, ஹல்லேலூயா, நல்ல இயேசு. அது ஆண்டவர் நீங்கள் நானும் செய்கிற, ஒவ்வொரு நாளும் செய்கிற வார்த்தைகளுக்கு, நீங்கள் நானும் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு தண்டனை, ஒரு சின்ன தண்டனை தந்தா கூட நீங்களும் ஒருவரும் நிற்க முடியாது. முடியுமா? முடியாதா? பின்னால இருக்கிறவங்க எல்லாம் நூந்து பாருங்க. ஹல்லேலூயா. முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் செய்கிற தப்பு ஒண்ணு வேண்டாம். வேதம் சொல்லுது, சொற்கள் மீதினாலே பாவம் இல்லாம போகாது. எத்தனை சொற்களை பேசுகிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை வார்த்தைகளை பேசுகிறோம்? ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆண்டவரை மறந்து உலகத்துக்குள்ளே போய் இருக்கிறோம், உலக காரியத்துக்குள்ளே போய் இருக்கிறோம், உலக இன்பத்துக்குள்ளே போகிறோம், உலக ஆடம்பரத்துக்குள்ளே போகிறோம். ஆமா, ஆனா இன்றைக்கு ஜெபிக்க நேரம் இல்ல, வேதம் வாசிக்க நேரம் இல்ல, உலகத்தின் காரியத்துக்கு பின்னால ஓடிட்டே இருக்கிறோம். அதையும் யார் மன்னிக்கிறது? யார் மன்னிக்கிறது? எத்தனை நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியும்? வீட்டுல இருக்கிறோம். இருந்தீங்களா? கேட்டா சொல்லுங்க, சோர்வு, பலவீனம், ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறீங்க. அதையும் கூட கர்த்தர் மன்னிச்சார். ஹல்லேலூயா. அந்த வசனம், ஒரு வசனம் சொல்லுது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மகிழ்ந்து கலிகூறுங்கள். நீங்க கலிகூற வேண்டிய நேரம், கர்த்தர்
கர்த்தரை பார்க்க வேண்டிய நேரம், கர்த்தரை பேச வேண்டிய நேரம், கர்த்தரிடத்தில் உங்க பிரச்சனையை சொல்ல வேண்டிய இந்த நேரத்துல நீங்க வீட்டுல இருந்து ஏதோ ஒரு காரியத்தை போட்டு அவன் நீங்க பார்த்துட்டு இருந்த நேரத்துல கூட அவர் உங்களை தயவாய் மன்னிச்சாரு. உங்க கணவன் கூட மன்னிக்க மாட்டாரு. தப்பு செய்யணும் மன்னிப்பாரா? இல்லையா? ஒரு தப்பு செய்த ஒரு கணவன் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரு. மனைவி மன்னிப்பாளா? மன்னிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் மன்னிப்பாங்களா? மன்னிக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கு மேல இயேசு மன்னிக்கிறவரா? இல்லையா? இந்த இயேசுவை மறந்து நீங்க போறீங்களா? அடுத்தது சொல்லி இருக்கிறார், கூப்பிடுகிற நேரத்துல உங்கள் கிருபையினால, கிருபை மகளி கிருபை. நான் சொல்றேன், நீங்கள் தான் எனக்கு இந்த இடத்துல வந்து உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, கர்த்தருடைய கிருபை. நீங்க தான் அந்த வசனம் சொல்லுது, அவர் மன்னித்து அவர் கூப்பிடுகையில மன்னிக்கிறாரு, கூப்பிடுகையில கிருபையை காக்கிறாரு, கிருபையை தருகிறாரு. கிருபை அவர் ஒரு வேதம் சொல்லுகிறது, நான் நெருமூலம் ஆகாதோ இருக்கும்படிக்கு நிர்மூலம் ஆகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை, சுத்த கிருபை. கிருபையில வந்து கலப்படம் கிடையாது. எல்லாமே கலப்படம் உண்டு. கர்த்தர் கொடுக்கிற எதுவுமே கலப்படம் கிடையாது. அவர் ஒரிஜினலா கொடுக்கிறார், நம்ம தான் டூப்ளிகேட்டா மாத்துறோம். நம்ம தான் டூப்ளிகேட்டா மாத்துகிறோம். நம்ம டூப்ளிகேட்டா மாத்தினா கூட அதையும் கர்த்தர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்கிறது பிள்ளைகளே, நான் இரண்டாவது சொல்லுகிறது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் விழ வேண்டும். அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 88:13 வாசிங்க. நானும் கர்த்தாவே நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாக வரும். காலையிலே செபிக்கிறது மட்டும் இல்ல, காலையில போய் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறோமா? விண்ணப்பம் வைக்கிறோம். இருக்கட்டும். ஹல்லேலூயா. வாசியுங்கள். மத்தேயு 26:41 வாசியுங்கள். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ இந்த வசனம் என்ன சொல்றது? சோதனைக்குள்ள போகாம இருக்கணுமா? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு வந்து ஒரு காவலாளி ஒருத்தன் வருவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உண்டாக்கினவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன்மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்ப தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். ஆமென். உலக மனுஷனை பாதுகாக்கிறது யார் தெரியுமா? ஆமென். பேதுருல 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே சொல்கிறது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்பட்டு நீங்க வீட்டுல இருந்து ஜெபித்தா உங்க கூடாரத்துக்குள்ள பிசாசு வாத வராது. ஜெபிக்கிறவனுடைய கூடாரத்துக்குள்ள பிசாசு வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாருடைய கூடாரத்துல வாதம் அணுகாது? ஜெபிக்கிறவனுடைய வீட்டுக்குள்ள. அந்த வசனம் சொல்லுது, நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். அங்கே கர்த்தர் பராக்கிரம் கர்த்தருடைய கரம் அங்கே பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் அங்கே பராக்கிரமம் செய்யணும்னா கர்த்தர் அங்க உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு கூடாரத்துக்குள்ள கர்த்தர் இறங்குவா, துதிக்கிறவனுடைய கூடாரத்துக்குள்ள கர்த்தர் வருவா. நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. எங்க வீட்டுக்கு பிசாசு மந்திரவாதி அவன் சூனியம் பண்ணிட்டான், அங்க
அங்க ரத்தத்தை போட்டுக்கிட்டான், அதை போட்டுட்டான், இதை போட்டுக்கிட்டான். விசுவாசிகள் வேதத்தை சொல்லுவாங்க, கேட்டா சொல்லுவாங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும். வசனத்தை அழகா பேசுவாங்க. சூழ்நிலைகள் வரும்போது இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ சோதனை வருகிறதுக்கு முன்ன வீட்டுல ஜெபத்த ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெர்ச்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்கலான்னு சுத்திட்டு திரிகிறான். எங்க வீட்டுல ஜெபம் இல்லைன்னா அவன் செஞ்சுவான். நம்ம வீட்டுல ஆராதனை இல்லைன்னா, நம்ம வீட்டுல தேவ சத்தம் இல்லைன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் விழுங்கிட்டே இருப்பான், விழுங்குவான். அவன் சோதனையை கொண்டு போடுவான், பிரச்சனையை கொண்டு போடுவான், போராட்டத்தை கொண்டு போடுவான், வாழ்க்கையை மாற்றுவான். ஆனால் சோதனைக்காரன் அங்கே வந்து கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்கிறது, அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் முக்கியம். நம்ம வீட்டுக்கு ஜெபம் முக்கியம், நம்ம கூடாரத்துக்குள்ள ஜெபம் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. நம்ம கூடாரத்துக்குள்ள ஜெபம் வேண்டும். ஜெபம் இருந்தா பிசாசு நடக்க முடியாது. ஜெபம் இருந்தா ஆமென். நம்ம கூடாரத்துக்குள்ள ஜெபம் இருந்தா சமாதானம் இருக்கும். நம்ம கூடாரத்துக்குள்ள ஜெபம் இருந்தா விடுதலை உண்டு. நம்முடைய கூடாரத்துக்குள்ள ஜெபம் இருந்தா ஆசீர்வாதம் உண்டு. ஜெபிக்கிற கூடாரத்துக்குள்ள களஞ்சியம் நிரம்பும். நிரம்புகிற கூடாரத்துக்குள்ள கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆசீர்வதிக்கப்படலைன்னா நம்ம கூடாரத்துக்குள்ள ஜெபம் இருக்கிறதா? தேவ பிள்ளையே, ஜெபிக்க வேண்டிய நேரம் எதுக்கும் ஒதுக்காதீங்க. ஜெபத்தினாலதான் கர்த்தரை நெருங்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபத்தினாலதான் கர்த்தரோடு பேச முடியும். ஜெபத்தினாலதான் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதிகமா நேரமா வேலைக்கு போகிறீங்களா? கொஞ்ச நேரமா எழுப்புங்க. கொஞ்ச நேரமா நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. முதல்ல ஒரு வசனத்தை சொன்ன பாத்தீங்களா? கர்த்தரை தேடுகிறவன் பிழைப்பான். உங்களுக்கு பிழைப்பூட்டுகிறது கர்த்தர் தான். நீங்க சொல்லலாம், நான் தான் உழைக்கிறேன். உழைக்கிறதுக்கு சுவை இருந்தாதானே உழைக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு தெம்பு இருக்குது, நான் உழைக்க. நான் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? இல்ல, யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தாதான் நீ வேலை செய்ய முடியும். தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியமா கொடு. உபாச கூட்டத்தை முக்கியமா கொடு. பெலன் இருக்கிறது வரைக்கும், ஜீவன் இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்காக ஓடு. வண்டியில பஸ்ஸுக்கு பைசா இல்லைன்னா கர்த்தர் தருவான். உன்னுடைய சூழ்நிலை அறிகிறார், உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை அறிகிறார். வண்டிக்கு பெட்ரோல் இல்லைன்னா கர்த்தர் தருவா. நீ இந்த விஷயத்துக்காக இறங்கிப்பா. உன்னை ஒருவன் கூட கர்த்தர் உன்னை கர்த்தருக்காக எழுப்பின ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் கீழே தள்ளுனது இல்லை. வேத புஸ்தகத்தில் ஆண்டவரை பின்பற்றி வந்த ஒருவனாவது கெட்டு போயிருக்கிறானா? கெட்டு போயிருக்கிறானா? என்னோட வேதத்தை வாசித்தவங்க நல்ல அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரையும் போய் என்ன கொஸ்டின் கண்டுபிடிக்கிறதுல தீவிரவாதமா இருக்கிறீங்க. அதனால அப்படியே நுழைச்செல்லாம் போயிருப்பீங்க. எங்கேயாவது ஆண்டவரிடத்துல வந்து கெட்டு போன ஒருவனாவது இருக்கிறானா? கீழ்ப்படியாம கெட்டு போனவன் இருக்கிறான். தேவ சமூகத்தை விட்டு கெட்டு போனவன் இருக்கிறான். ஆசீர்வாதத்தை பெற்று அதை இழந்து போனவன் இருக்கிறான். ஆண்டவரால் இல்லாமடைய அவனுடைய சூழ்நிலையால் அவன் இழந்து போயிருக்கிறான். என்னை கேட்கிறது பிள்ளையே, இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை கூப்பிடுவோமானால் ஆமென், நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் லூக்கா 21:36 வாசியுங்கள். லூக்கா இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவங்களாய் இருக்க எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? கடகத்துல நடத்தின வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற போதும் இவைகளுக்கெல்லாம் நீ தப்பிக்கொள்ள வேண்டுமானால் இனி என்ன சம்பவிக்க போகிறது? ஆண்டவர் சொல்ல அநேக காரியங்களை அடுக்கி வைத்திருக்கிறார். வேதத்திலே சொல்லுகிறது,
இந்த உலகத்திலே வேதம் சொல்லுகிறது ஒரு விசை வானத்தை பூமி அசைத்தே, இனி ஒரு விசை வானத்தை அசைப்பேன். ஆமென். வானமும் பூமியும் ஒழிந்து போனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவது இல்லை. ஒரு நாள் வருவேன் என்று சொன்னவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை வந்து மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன். அவர் சேர்த்துக் கொள்ள போகிறார். அவர் சேர்த்துக் கொள்ளும் போது மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் காணும். அவர்கள் குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார்கள் பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். சம்பவிக்க போகிறது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு செபித்து உங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவீர்களானால், ஆமென், இயேசு வரும்போது சம்பவிக்க போகிற அந்த காரியத்தை தப்பிவித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒண்ணி நம்ம பரிசுத்தமா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு தேவ பிள்ளைகள், இயேசுவோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, இயேசுவோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு எக்கால சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வருகையை எதிர்த்து நோக்கி ஓடுகிறவர்கள், ஆமென், உலகத்துக்காக உலகத்தின் பொருளை விட்டு ஆமென் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தினந்தோறும் இரவும் பகலுமாக கர்த்தரோடு சமைத்து செபித்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இனி சம்பவிக்க போகிற அந்த காரியத்தில் தப்பிக்கொள்ளும்படியாய் நீங்க என்ன செய்யணுமா? தொடர்ந்து வாசிங்க. தப்பிக்கொள்ள அதுல லூக்கா 21:36 தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக போதும். ஹல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் தப்பிக்கொண்டு நீங்க எங்க போய் நிக்கணுமா? வரப்போகிற இயேசுவுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான். பாத்திரம்னா தகுதி உள்ளவன். ஹல்லேலூயா. என்ன? தேவனுக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பதாக தகுதி உள்ளவன். தகுதி தான். நான் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும், அப்பதான் இந்த சாற்று முடியும். அவளை 2ல நிக்கிறேன், முடிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவன். தகுதின்னு சொன்னா பரிசுத்தமா, அப்படிதானே? அவன் நான் இன்னைக்கு உங்களை யாரைய ஒரு ஆளை வச்சிருங்க, அந்த ஆளை நான் கண்ட மாதிரி திட்டி போட்டேன். அந்த ஆளை கிட்ட நேர திட்டல, நான் நேரே திட்டல, இனி ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆளை பற்றி நான் திட்டி பேசிட்டு, இது எப்படியும் அவருக்கு கிட்ட அவரை அரைச்சிட்டாரு. அவரை அரைச்சாச்சுன்னு எனக்கு தெரியுது. அவருக்கு முகத்துல நான் முன்னவே நிற்க முடியுமா? ஏன் நிற்க முடியாது? நான் அவருக்கு விரோதமா தப்பு செய்வேன், அப்படிதானே? புரிஞ்சுதா? தப்பு செய்ததுனால அவருக்கு நேருக்கு நேரம் என்ன செய்ய முடியாது? பார்த்து பேச முடியாது. இதே போல பாவம் செய்தவன், அநியாயம் செய்தவன், அக்கிரமக்காரன், ஆமென், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவன் தேவனின் மனுஷகுமாரனுக்கு முன்ன நிற்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப மனுஷகுமாரனுக்கு முன்ன நிக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கணும். பாத்திரம் சொன்னா என்னது? தகுதி. அந்த தகுதி தான் ஒரு தகுதி. ஆமென், கர்த்தரை தேடணும். 2வது தகுதி, அவருக்கு முன்பதாக காலையில காத்திருக்கணும். 3வது தகுதி, அவரை அதிகாலையிலே தேடி அவரை கண்டடைய வேண்டும். 4வது தகுதி, அவர் என்ன செய்ய வேண்டுமா? கண்டடையும் போது அவர் உங்கள் களஞ்சியத்தை நிரப்புவார். அடுத்ததாக நம்மை பார்க்கும்போது அவரை கர்த்தரை தேடுவருடைய களஞ்சியத்தை மட்டும் இல்ல, உங்க குறைவையே மாற்றுவார்.
அது மட்டுமில்ல, கடைசியாக மனுஷ குமாரனுக்கு முன்பதாக ஆமென் நிற்பதற்கு பாத்திரவானாய் இருக்கணும். அதை கடைசியாக வாசித்து முடிச்சிருங்க. முன்பதாக பாத்திரவானா நிக்கிறதுக்கு உங்களால முடியாது, என்னால முடியாது. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எப்பவும் ஜெபம் பண்ணணும். எப்பவும் ஜெபம் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? நீங்க தான் சொல்லணும். முடியுமா முடியாதா? முடியும். அப்படிதானே? உண்மையா நீங்க சிலரை பாருங்க, பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, நடந்து போகும்போதெல்லாம் மனசுக்குள்ள சோத்திரம் பண்ணிட்டே போவோம். ஆமா, உண்மையா மனசுக்குள்ள சோத்திரம் பண்ணிட்டு போனா நம்ம சிந்தனை இருதயம் தேவனோட. ஆனா கெட்ட பழக்கத்துக்கு, கெட்ட சைடுக்கு, கெட்ட காரியங்களுக்கு நம்ம சிந்தனை என்ன செய்ய? அப்புறம் கேட்கிற வண்டி ஓட்டிட்டு போகும்போது இருதயம் தேவனோட இருக்கும். அல்லேலூயா. சிந்தனை தான் ரோட்ல இருக்கும் தவிர, வண்டி மற்ற காரியங்கள்ல சிந்தனை இருக்கும் தவிர, ஆவியானவரோடு நம்ம இடைப்பட்டு போகும்போது நம்ம குடும்பத்துல வரப்போகிற சில காரியங்கள் ஆவியானவர் பேசுவார். நீங்க ஒரு வாகனத்துல ஓட்டிக்கொண்டு போகும்போது தேவனோடு ஜெபம் பண்ணி கொண்டு போவீர்களானா உங்களுக்கு எதிர வரப்போகிற ஆபத்தை அவர் காட்டுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சம்பவிக்க போகிற அநேக காரியத்தை செய்வார். நீங்கள் எதுக்கெல்லாம் இந்த ஜெபம் தேவைன்னு சொன்னா, நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக அவருடைய சம்பவிக்க போகிற இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிற அநேக காரியங்களிலிருந்து தப்பித்து கொண்டு மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியா நீ கர்த்தருக்கு முன்பதாக நிற்க நீ பாத்திரவானாயிரு. அதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. நம்ம வாழ்க்கையை ஜெபமா மாறட்டும். நம்ம ஜீவியமே ஜெபமா மாறட்டும். பலவீனமா இருக்கிறீங்களா? மருத்துவர் சொல்லி இருக்கிறா நீ செத்து போவேன். ஆனா மருத்துவர் சொன்னனால சாவ முடியாது. ஒரு பிள்ளை, ஒரு டாக்டர் சொல்ற அளவுல பிள்ளை பிறக்காது. உண்மைதானே? உயிரை கொடுக்கிறதும் உயிரை எடுக்கிறதும் யாருக்கு கையில தான் இருக்கு? கர்த்தருக்கு கையில தான் இருக்கு. டாக்டர் சொல்றாரு, இன்னும் இவளுக்கு 20 நாள் கடைசிதான் பிள்ளை பிறக்கன்னு சொல்லுவாரு. ஆனா 3வது நாள்ல என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஏன்? பிள்ளையை பிறக்க வைக்கிறது கர்த்தர், ஒரு உயிரை எடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட நாட்களிலே நீ பரிசுத்தமா இருக்கிறையோ பரிசுத்தமா இல்லையோ, பரிசுத்தமான இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பாய். பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நீ பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகப்படுவாய். தேவ பிள்ளையே, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீ பாத்திரவானாக இருந்து நீ ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கையை பரிசுத்த ஜீவியமாக கர்த்தருக்காக பயன்படுத்தி கர்த்தருக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் நீ வாழும் போது, உன்னை நீ மரிக்கும் போது உன்னை அழைத்து செல்லும்படிக்கு தூதனை கர்த்தர் அனுப்புவார். தூதனை கர்த்தர் அனுப்பி உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே நீ இளைப்பாறிக் கொண்டிருப்பார். நீ ஆராதனை விட்டு, உபவாசத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத அதிகாலை ஜெபம் இல்லை, ஒரு ஜெபமும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திரளான கூட்டத்தை போல கையை தட்டி காலை தட்டிட்டு போவாயானா, ஒரு நாள் உனக்கு மரணம் வரும்போது உன்னை இழுத்து சொல்லும்படிக்கு பிசாசு கூட்டம் ஒன்று ஆயத்தமாயிரு. நேரே பாதாளத்துக்கு கொண்டு வச்சுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அங்கே சதா காலங்களும் பற்கடிப்பும் வேதனையும் தாங்க. சதா காலமும் வேதனை. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு பாத்திரவானாய் இருந்தார். உன்னை தூதர்கள் அணைத்துக் கொண்டு நித்திய ராஜ்யத்திலே இயேசுவோடு கூட இளைப்பாறுதலுக்குள்ளே வைக்கப்படும். இன்றைக்கு உங்களுக்கு எது வேணும்? எது வேணுமானால் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லி இருக்கிறேன். இயேசுவுக்கு கூட போனா மனுஷகுமாரனை சந்திக்க வேண்டுமானா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஜெபத்திலே ஆரம்பி.
ஜெபத்திலே கட்டப்படு, ஜெபத்திலே உறுதியாயிரு. எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை நாடுகிறதை பார்க்கலும் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் போடு.